வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல சுவையான ஈஸியான சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு இஞ்சி துண்டு சைஸில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், கட்டி பெருங்காயம். நீங்கள் தூள் பெருங்காயம் அப்படின்னா நீங்கள் தாளிப்பில் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ இதை மூடி போட்டுட்டு நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நல்லாவே வேகும். இப்போ வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு இப்போ சாம்பார் வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் இப்போ இதில் கத்திரிக்காய் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு கொதிக்கும் போது நல்லா கரையாமல் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காவை. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இது கூடவே புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காவும் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நான் இதிலையே உருளைக்கிழங்கு சேர்த்துட்றேன். நான் சேர்க்குற எல்லா காயுமே சீக்கிரமாக வேகக்கூடியது தான். முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் மட்டும் கொஞ்சம் குழம்பு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கரைஞ்சிரும் மாங்காய், அதனால தான். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம சாம்பார் திக்காக வேணால் திக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்கணும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலேயே பூண்டு பெருங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டுட்டா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு மாங்காய் போட்டு பாருங்கள், பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்குது. இதை கலந்து விட்டுட்டு
நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுக்காக நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ மாங்காய் சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுவையான ஒரு சாம்பார் இது. முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.